இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசி பலனை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலையும் பயணம் செய்ய போகிறாங்க. சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், மேச ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க. இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த 2024 ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த ஜனவரி மாதத்தில் தொழில் வாழ்க்கையை விட தனிப்பட்ட வாழ்க்கையில் மோதல்கள் ஜாஸ்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் எதிரிகளை கையாள்வதில் முக்கிய கவனம் செலுத்துவீங்க. இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியமும் சில பிரச்சனைகளை பார்க்கக்கூடும். உங்களின் கவனம் குழந்தைகள்கிட்ட இருந்து சுய மற்றும் பங்குதாரரின் நல்வாழ்வுக்காக மாறக்கூடுது. வீட்டில் புதிய பிரச்சனைகள் வருது. நீங்கள் சில தகவல் தொடர்பு சிக்கல்களை சந்திக்கலாம். இது ஜனவரி மாதத்தில் படிப்படியாக மேம்படும். மாதத்தின் 2ஆம் பாதியில் கடன்கள் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் பொதுவாக தேவையில்லாமல் உங்களை தூண்டிவிடுவாங்க. அதனால் நீங்கள் விரக்தியையும் கோபத்தையும் உணர்வீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் பல சந்திக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் வீட்டில் பழுது பார்க்கும் பராமரிப்பு இருக்கும். காதல் மற்றும் உறவு விஷயங்களில் இது சராசரி காலம். புதிய உறவுகளை பெற விரும்பினீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் மோதல்களையும் தடைகளையும் சந்திக்க போகிறீங்க. பெரும்பாலான மிதுனராசி என்பர்கள் உங்கள் ஆத்ம துணையை சந்திக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இல்லை. இந்த மாதத்தில் தாம்பத்திய சுகம் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் வாழ்க்கை துணை மீது அதிக பற்றுதலை பார்ப்பீங்க. மிதுனராசி என்பர்கள் உங்கள் விருப்பங்களை பங்குதாரர் மூலம் நிறைவேற்றிக்கிருவீங்க. ஆனால் சில கடின முயற்சிகள் மற்றும் தவறான புரிதல்களுக்கு பின்னாடி பங்குதாரர் மூலம் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை துணையிலிருந்து சில எதிர்பார்ப்புகளுக்கு பின்னர் தான் அது நிகழக்கூடும். வாழ்க்கை துணையின் கோபம் மற்றும் உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு இது ஒரு நல்ல நேரம் கிடையாது. ஏன்னா இது ஒரு முறிவுக்கு வழிவகுக்கும். ஒட்டுமொத்தமாக உறவு விஷயங்களில் மிதமான அளவு மகிழ்ச்சி தான் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதி உறவில் சிறந்த முடிவுகளை தரக்கூடும். கடுமையாக நடந்துக்கிருவீங்க, ஆனால் நடந்துக்கிறாதீங்க. உறவில் உராய்வுகள் ஏற்படும். கோபத்தை தூண்டுவாங்க. வாக்குவாதங்கள் ஏற்படும். மனைவி கூட்டாளி மீது ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்த்துருங்க. திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். பொதுவாக இந்த மாதம் மிதுனராசி என்பர்களின் நிதிநிலை சூப்பராக இருக்கும். முதலீட்டு மதிப்பு அதிக அளவில் குறையும். நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் மிதுனராசி என்பவர்களுக்கு போதுமான நிதி திட்டமிடல் தேவை. பங்குச்சந்தை வர்த்தகம் மற்றும் முதலீடு மூலம் வருமானம் மற்றும் லாபம் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் மோசமான கிரக பயிற்சியின் விளைவாக கடன்களில் எதிர்பாராத அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் ஆவணங்களில் சில சிக்கல்களை சந்திக்கலாம். அது இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தீர்க்கப்படும். இருந்தாலும் வேலை தொடர்பான பயணங்களில் செலவுகள் கூடும். செலவுகள் ஆடம்பர செலவுகள் மற்றும் வசதிகள் தொடர்பான விஷயங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். பங்குதாரர்கள் மூலம் பண ஆதாயங்களும் இந்த மாதத்தில் கிடைக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு ஒட்டுமொத்த நிதி வரவு நிறையற்றதாக இருந்தாலும் அதை நிர்வகிக்க முடியும். பங்குச்சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தையின் முதலீடு செய்வதன் மூலம் லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தில் மிதமான காலகட்டமாக இருக்கும். உங்கள் மனதில் பயம் மற்றும் பதட்டம் இருக்கும். இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த பண ஆதாயங்களை எடுத்துக்கிட்டால் மிதமானதாகத்தான் அது இருக்கக்கூடும். மேலதிகாரிகள் பணியிடத்தில் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. உங்களில் சிலர் நீண்ட காலத்திற்கு முன்பே எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு மற்றும் நிதி வளர்ச்சியை பெறுவீங்க. உங்கள் கடின முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகளை கையாளுவதில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் மாற்றம் அல்லது மாற்றத்திற்கு இது சரியான நேரம் கிடையாது. நீங்கள் குழு உறுப்பினர்களை கையாள்வதில் கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிறீங்க. பதவி உயர்வு மற்றும் நிதி வளர்ச்சியை பெறுவீங்க.
உங்களில் கடின முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே தொழிலில் பின்னடைவுகள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதை நீங்கள் மீட்கணுன்னா 2ஆம் பாதியில் தான் அது நீங்கள் மீட்க முடியும். பணியிடத்தில் மேலதிகாரிகளும் சாதகமற்றவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. நீதிமன்ற வழக்குகளில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தகவல் தொடர்புகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம். நிதிவரவு சூப்பராக இருக்கும். வாடிக்கையாளர்களுடன் மிதமான உறவு இந்த மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது. உங்களில் சிலர் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தவறான புரிதல்களை சந்திக்க நேரிடும். யாரிடமாவது பேசையில் ஏட்டிக்கு போட்டியாக பேசி வாதங்களை தவிர்த்துருங்க, இல்லைன்னா பிரச்சனை தான். தொழிலில் உள்ள யோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் போட்டியாளர்கள் கசிந்து அல்லது திருடப்படும் அச்சுறுத்தல்களுக்கு அவங்க வழிவகுப்பாங்க. அதனால் பத்திரமா நடந்துக்கிறங்க. சில வாடிக்கையாளர்களுடன் பழகையில் நீங்கள் கோபப்படுவீங்க. பிற தரப்பினரிடம் தொழில் சார்ந்த விஷயங்களை தெரிவிக்கும் போது எச்சரிக்கையாகவும் சௌகரியமாகவும் செயல்படணும். வழிகாட்டுதலின் பற்றாக்குறையை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. பெண் பணியாளர்கள் தொடக்கத்தில் ஆதாயம் அடைவாங்க, ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் கிடையாது. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மிதுனராசி என்பவர்கள் மிதமான காலகட்டத்தில் தான் இருப்பீங்க. வணிகத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதில் வழிகாட்டி ஆலோசகர் முக்கிய பங்கு வகிக்க முடியும். வியாபாரத்தை பொறுத்த மட்டும் சுமாரான பலன் தான் இருக்குது. ஆலோசகர் முக்கிய பங்கு வகிப்பாங்க. இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் சிறந்த வாடிக்கையாளர்கள் தளம் மற்றும் வணிகத்தின் சரியான விரிவாக்கம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் முதல் வாரத்தில் உங்கள் எதிரியையும் போட்டியாளர்களையும் நிர்வகிப்பதில் ஈடுபடுவீங்க. வணிக வளர்ச்சியில் தடைகள் இருக்கும். வணிக சூழலில் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இந்த மாதம் கடும் போட்டியை தருவாங்க. புதிய கூட்டாளர்கள் ஏற்கனவே இருக்கும் கூட்டாளர்களுடன் வணிகத்தில் ஈடுபடுவாங்க. இதனால் வணிக செயல்பாட்டில் சிக்கல்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படும். மாதத்தின் 2ஆம் பாதியில் புதிய வாடிக்கையாளர்கள் வணிகத்திற்கு வருவாங்க. முதலீடுகள் மீது ஒரு கண் வச்சிருக்கோங்க மற்றும் அவற்றை இழக்க போகிறீங்க. அபாயத்தை நடுநிலையாக்குவதற்கு போதுமான பாதுகாப்பு அல்லது காப்பீட்டு செய்யப்படுவதை உறுதி செய்யணும். கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களும் எதிர்பார்க்கப்படுது. உத்தியோகத்தில் மேன்மை பெற சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சுபாராகத்தான் இருக்கும். இப்போ சில அசௌகரியங்கள் இருக்கலாம். பெற்றோரின் உடல்நிலை தொடர்ந்து கவலை அளிக்கும். தோல் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகள் கவலைக்கு காரணமாக இருக்கக்கூடும். இரத்த அழுத்த அளவை குறித்து கவனமாக இருந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க வாதிட வேணாம். இந்த மாதத்தில் 2வது வாரத்திற்கு பின்னாடி உடல்நலம் குன்றலாம். உடல் வெப்பநிலை திடீர்னு உயர்வதை நீங்கள் பார்க்கலாம். இரத்த சர்க்கரை அளவு ஜனவரி மாதத்தில் அதிகரிக்கக்கூடும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மிதுனராசி என்பவர்களுக்கு நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கலவையான பலன்கள் தான் இருக்குது. உங்களுடைய பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா உங்கள் பேச்சு சிக்கல்களுக்கு வழிவகுக்குது. வாதங்கள் தவிர்க்கப்படணும். இருந்தாலும் கூட சில நல்ல யோசனைகளும் புத்திசாலித்தனமும் கல்வியில் சிறப்பாக செயல்பட உதவுது ஃப்ரெண்ட்ஸ். படிப்பதற்கோ அல்லது கற்பதற்கோ சூழலில் வேறு அசௌகரியங்கள் கூட உங்கள்கிட்ட இருக்குது. மாதத்தின் 2ஆம் பாதியில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் குறையுது. சில உடல்நல பிரச்சனைகளை தவிர மாணவர்கள் தேர்வில் சிறந்து விளங்குவதற்கு நல்ல காலம். பரீட்சை நேரத்தில் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆய்வுகளில் நிலைத்தன்மையும் உறுதியும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யணும். தேர்வுகளை திட்டம் போடணும். அவசர முடிவுகள் கண்டிப்பாக பலனை தரும்னு சொல்லவே முடியாது. முரட்டுத்தனமான நடத்தைகள் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வியில் சிறந்து விடுங்க. முருக பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 16, 17, 18, 19, 27, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 12, 13, 20, 21, 22, 23 மற்றும் 24. உங்களுக்கு இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலவையான பலன்கள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. வணிகம் அல்லது வேலைத்துறைகளிலும் கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டில் யோகம் உருவாகுது. 4ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது உங்கள் மீது செவ்வாயின் அம்சமும் சாதகமாக இருக்கும். அதனால் உங்கள் பணியிடத்தில் சில மன அழுத்தத்தை சந்திக்க போகிறீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும். 7வது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுது. உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம். இது உங்கள் வணிகத்தை பாதிக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் மிதுனராசி என்பவர்களுக்கு கல்வித்துறையில் சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் 5வது வீட்டை பார்க்குறாரு. 5வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் பயிற்சியாகிறாரு. கல்வித்துறையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். 10ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும் காலகட்டம். ஒருவருக்கொருவர் நல்லிணக்கமின்மை தெளிவாக தெரியுது. இது உங்களுடைய அன்பின் குறைபாட்டை காமிக்குது. நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. அதனால் குடும்பத்திற்கு அதிக நேரம் கிடைக்கல. குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளை பார்க்குறாரு. உங்கள் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விரும்பும் நபருடன் நீங்கள் திருமணத்தை பற்றி பேசினா அவர் உங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கிடுவார். இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் திருமணம் செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கிறாங்க. வாழ்க்கை துணைவர்கள் ஆக்ரோஷமாக நடந்துக்கிடுவாங்க. உங்கள் இருவருக்குள்ளாண்டி வாக்குவாதம் ஏற்பட்டு அது உங்கள் உறவை பாதிக்கும். மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் அம்சம் இருப்பதால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் விலை உயர்ந்த மொபைலை வாங்கலாம். இது உங்கள் வீட்டில் வசதிகளையும் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுது இல்லையா? பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு சாதகமான வாரம் மற்றும் பழைய நிதி திட்டங்களால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது நல்லதாக கருத முடியலை. அதே சமயம் சுக்கிரன் புதன் போன்ற சுபகிரகங்கள் 6ஆம் வீட்டில் வர்றதுனால உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக அணுகுமுறையை கடைபிடிக்காதீங்க. ஆனால் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க முயற்சி செய்யுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலில் 2 பக்கமும் கொண்ட முக்கோண சிவப்பு கொடியை ஏற்றணும். இதுவரை இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாதத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.